வெல்கம் டு நிசால் ப்ரொமோட்டர்ஸ். இதான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடம் கரெக்டாக கோச்சடையில் இருக்குது. நம்ம பார்க்க போகிற இடம் கோச்சடையில் இருக்குது. மொத்தம் 6.5 சென்ட் இடத்துல வீடு இருக்குது. மெயின் ரோடுங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். மொத்தமே 100 மீட்ரு தான். 5 பெட்ரூமோடு இருக்கிற வீடை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம. இது வந்து கார் பார்க்கிங்கு. சுற்றி வந்து ஸ்பேஸ் விட்டு தான் வீடு கட்டியிருக்காங்க. 3 அடி கேப் இருக்கும். காம்பவுண்ட் வால் ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட் வால் இருக்கும். இது வந்து சின்ன பால்கனி பெட்ரூம்லேருந்து வர்றதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா சுற்றி இடம் இருக்கும். ஒரு ஆள் நடந்து போய்ட்டுறது மாதிரி. கார் பார்க்கிங் பக்கத்துலேயே வந்து போர் வாட்டர் வந்துடும். காமிக்கிறேன் இல்லையா, இது வந்து கீழே இருக்கிறது போர் போட்டிருக்க இடம். இதுலேயும் சுற்றி வந்து இடம் இருக்குது. இதில் 2 கேட் இருக்கும். உள்ளக்க வந்து கிச்சனுக்கு டைரெக்டாக வர்றது மாதிரி. தெற்கு பார்த்த வீடு, சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. இப்போ நம்ம உள்ளக்க போகிறோம். உள்ளக்க போனோன்னே இது வரண்டா 5x5 சைஸில். இந்த இடம் வந்து ஹாலு 16x16 சைஸில் ஹாலு. உள்ளக்கே வந்து படிக்கட்டு வந்துடும். இதுக்குள்ளேயே படிக்கட்டு இருக்கும். கீழே வந்து 2 பெட்ரூமு. ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூமு, இன்னொன்று வந்து சின்ன குழந்தைங்களுக்குள்ள ஒரு பெட்ரூமு. இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கும். அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. இதில் பக்கத்துலேயே ஒரு அடிஷ்னலாக ஒரு பெட்ரூம் இருக்குது. டைனிங் டேபிளோடு இருக்குது. பக்கத்தில் வந்து கிச்சனு, அது பக்கத்தில் டைனிங் டேபிள். நம்ம கிச்சனுக்குள்ளே போகிறோம். இதுக்கு பக்கத்தில் அடிஷ்னலாக ஒரு பெட்ரூம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பெட்ரூம் இது. சிங்கிள் பெட்ரூமு. இதோட சைஸு 10x10. இதுவும் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கும். இதில் கிச்சன் வித்து டைனிங் ஹால் 2 சேர்ந்தது மாதிரியே வந்துடுது. இது வந்து வாஷிங் மிஷின் அந்த மாதிரி ஸ்டோர் ரூம் மாதிரி அந்த இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ மாடிப்படிக்கு கூட்டு போய் காமிக்கிறேன். கீழே என்ன ஸ்பேஸ் இருக்குதோ அதே அளவுக்கு மாடியிலையும் இருக்கும். கீழே இருக்கிற அந்த ஹாலுக்கு மேலே அப்படியே ஈக்குவலாக வந்து ஒரு ஹால் இருக்கும். இப்போ காமிக்கிறேன். மேலேயும் வந்து காமனாக வந்து டிவி அந்த மாதிரி வைக்கிறது மாதிரி ஒரு ஹால் மாதிரி இருக்குது. இதில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. டோட்டலாக வந்து 5 பெட்ரூமு. மாடியில் இருக்கிற 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம். இதில் டிவி அந்த மாதிரி எது வைக்கணும்னா வச்சுக்கலாம். இது ஒரு பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூமோட. இதில் வந்து நம்ம பால்கனிக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வெளியே காமிக்கிறோம் இல்லையா, இது ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே என்ன சைஸில் பெட்ரூம் இருந்துச்சோ அதே சைஸுக்கு தான். ஹால் என்ன சைஸில் இருந்துச்சோ அதே சைஸுக்கு மேலே பெட்ரூம் வந்துடும். இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த 2 பெட்ரூமுக்கும் காமனாக வந்து வெளியே வந்து ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. இது வந்து காமன் பாத்ரூம் மாடியில் இருக்கிறதுக்கு. இது ஒரு பெட்ரூமு. நெக்ஸ்ட் ஒரு பெட்ரூம் இருக்குது. மொத்தம் 5 பெட்ரூமு. 3400 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பில்டிங் இருக்கும். டோட்டலாக 3400 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் இருக்கும். சவுத் ஃபேஸிங்கு. மொத்தம் இதோட 5வது பெட்ரூம் உங்களுக்கு நான் காமிக்கிறது. அதுக்கப்புறம் மாடி, பால்கனி வேறு இருக்கும். இப்போ வெளியே போய் காமிக்கிறேன் நான். கீழே இருக்கிற கார் போர்ட்டிகோவில் இருக்கிற இடம் வந்து அப்படி ஸ்பேஸ் வந்து மாடியில் வந்துடுது. இது வந்து பால்கனி. மொத்தம் 3400 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பில்டிங் இருக்கும். இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.